இந்த தக்காளி சாம்பலை இட்லிக்கு தோசைக்கும் சைடிஷை வச்சா ரொம்ப நல்லாயிருக்கும். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 8 பல் பூண்டு. இந்த ரெண்டையும் நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். கடாயில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்திக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. அரைச்சிட்டு வந்த பேஸ்ட்டை சேர்த்தி பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வணக்கிக்கலாம். சின்ன சின்னதாக கட் பண்ணால் 6 பல் பூண்டு, 4 பெரிய வெங்காயம், அது கூட உப்பையும் போட்டு வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இது கூட 6 தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்திக்கலாம். இந்த தக்காளி சாம்பலுக்கு தண்ணி ஊற்றக்கூடாது. தக்காளியில் இருக்க தண்ணியே போதும். தக்காளி நல்லா மசியணும். தக்காளி மசிஞ்சிருச்சு. கருவேப்பிலை சேர்த்திக்கலாம். தக்காளி சாம்பல் ரெடி ஆயிடுச்சு.